ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிள் டவுட் இருக்குது. நான் கூகுளில் தேடி பார்த்தேன், யூடியூப்பில் தேடி பார்த்தேன், கேரளாவில் போய் கேரளா லாட்ரிக்காரங்கள்ட்ட கேட்டேன், திருப்பி செக் போஸ்ட்லையும் கேட்டேன். எனக்கு சரியான பதில் கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதை எட்டு தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள், ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி பேனு வாங்கக்கூடாது, அது சட்டப்படி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கேரளாவுக்கு போகிறாங்க, ஒரு ட்ரிப்போ டூருக்கோ. அங்கே போய் தமிழ்நாட்டுக்காரவங்க கேரளாவுக்கு போய் கேரளா லாட்ரி வாங்கலாமா? அது லீகலா? ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான். அதர் ஸ்டேட்டுக்காரவங்க கேரளாவுக்கு போய் லாட்ரி வாங்கலாமா? அது லீகலா? ரிட்டன் வரும்போது செக் போஸ்ட்டில் பிடிப்பாங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அப்படி வாங்கலாம்னு சொன்னால் நம்ம அந்த கூகுள் பேலையோ இதையோ வச்சு காமிக்கணும். வின்னிங் டைமில் நம்ம காமிக்கணும். அது ஓகே, அது சொல்லிட்டாங்க நிறைய இதில். செகண்ட் கேள்வி என்னன்னாக்கி, ஒரு பர்சன் எத்தனை லாட்ரி வாங்கலாம்? ரெண்டே கேள்வி தான். அதர் ஸ்டேட்காரவங்க லீகலாக போய் வாங்கிட்டு திருப்பி கேரளாவுக்கு போயிட்டு திருப்பி தமிழ்நாடுக்கு நம்ம பத்திரமா வச்சுக்கலாமா வீட்டில்? மொதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி ஒரு பர்சன் எத்தனை லாட்ரி மேக்ஸிமம் வாங்கலாம்? இது எந்த சைட்லேயுமே கொடுக்கல, அஃபிஷியலாகவும் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அடுத்தவங்களுக்கு வாங்கி விற்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம், அது யாரும் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு கேள்விக்கு மட்டும் யாராவது பதில் செஞ்சால் மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.